Hi friends, Redmi Note series அப்படினாலே பவர்ஃபுல்லான பேக்கேஜை நல்ல பட்ஜெட்ல கொடுக்கிறது அப்படின்றது தான் இதுவரைக்கும் இருந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுமே செம்மையான டிவைசஸ் எல்லாமே இந்த நோட் சீரிஸ் ரேஞ்சில் வந்து லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் Redmi Note 3, Note 4, Note 5, Note 5 Pro இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரியான டிவைசஸ் எல்லாம் செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பயங்கரமான பவர் பேக்கேஜோட இருந்தாலும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க Redmi Note 10க்கு அப்புறமா AMOLED டிஸ்பிளே கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பவர் பேக்கான ஒரு டிவைஸ் அந்த சீரிஸை எல்லாரும் எதிர்பார்க்கிறது ஒரு வழக்கம். ஸோ நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா Redmi Note 12. இந்த Redmi Note 12 AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. அது இல்லாமல் 5000 mAh பேட்டரி, ஸ்னாப்டிராகனோட 4th Gen 1 அப்படின்ற ப்ராசஸர், இதெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்டார்டிங் பிரைஸாக 18000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 18000 ரூபா பிரைஸ் வந்து அப்படின்றது இந்த நோட் சீரிஸில் இதுவரை வந்ததில் ரொம்ப அதிகமான பிரைஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரிஸ் இன்னுமே நம்ம நினைக்கிற மாதிரி பவர்ஃபுல்லான பேக்கேஜை பட்ஜெட் பிரைஸில் தர்றாங்களா அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவில் நல்ல ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கான டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த எட்ஜ் வந்து ரியர் சைடில் வந்து கர்வாக வந்து கொடுத்துருக்கிறதுனால நம்ம கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நல்ல செட்டிலான ஒரு டிசைன், யூஸ் பண்ணுற ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட் சைடில் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு டாட் நாச் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்குது. பட் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பட்ஜெட் ஃபோனில் இருக்கிற மாதிரியே இல்லை, ஓரளவுக்கு நார்மலான பெசல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ போர்ட்ஸ், ஐஆர் பிளாஸ்டர், நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், டைப் சி யூஎஸ்பி போர்ட், ஸ்பீக்கர் கிரில்ஸ். இந்த ஸ்பீக்கர் கிரில்ஸில் மட்டும் இவங்க இங்கே மோனோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் யூஸ் பண்ணல. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த ஃபோன்ஸ்லாம் அவங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை மட்டும் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான ஃப்ளாவும் இல்லை, ரொம்பவே கரெக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 188 கிராம் இருக்குது. பட் நம்ம 188 கிராம் மாதிரி தெரியல, வெயிட் மேனேஜ்மெண்ட் பக்காவாக வந்து பண்ணியிருக்காங்க. Full HD Plus AMOLED டிஸ்பிளே. ஸோ AMOLED டிஸ்பிளே பிளாக் நல்லா டீப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் 1200 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அவுட்டோர் விசிபிலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். அது மாதிரி நம்ம வீடியோஸ் எதுவும் பார்க்கும்போதும் சரி, இல்லை மீடியா கண்டென்ட் எதுவும் பார்க்கும்போதும் சரி, ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த டிஸ்பிளே HDR சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம யூடியூப் இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் HDR அப்படின்ற ஆப்ஷன் வந்து வரல. ஏன் அப்படின்றது தெரியல, ஒருவேளை எதுவும் அப்டேட்ல எதுவும் சரி பண்ணுவாங்களா அப்படின்றது சொல்ல முடியல. இந்த டிஸ்பிளேயோட கலர் டெம்பரேச்சர் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டெம்பரேச்சர் எவ்வளோ, அது மாதிரி அதில் சில மோட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மோட் தகுந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு எது ஒத்து வருதோ அது மாதிரி மாற்றுற மாதிரி ஆப்ஷனும் வந்து இருக்குது. அதே மாதிரி இதில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படிங்கும் போதே அது எப்பயுமே ஆன் பண்ணிருக்க டிஸ்பிளே அப்படின்றது தான் பேர். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் மட்டும் தான் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் நினச்சாலும் வந்து வைக்க முடியாது. ஸோ டிஸ்பிளே எதுவும் சீக்கிரம் போயிடும் அப்படின்றதுனால அதை டிசேபிள் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஸோ ஒரு இந்த டிஸ்பிளேயை பொறுத்தளவில் செம்மையான ஒரு டிஸ்பிளே, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ டிஸ்பிளேல எந்த குறையும் இல்லை. பர்ஃபார்மன்ஸ்க்காக இங்கே ஸ்னாப்டிராகனோட 4th Gen 1 அப்படின்ற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜோட வர்றது. இதில் 6GB RAM இல்லாமல் நம்ம 5GB வரைக்கும் விர்ச்சுவல் RAM வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டி டாஸ்கிங் பொறுத்தவரை எந்த ப்ராப்ளமும் இல்லை, ரொம்பவே நல்லா வந்து மல்டி டாஸ்கிங் வந்து பண்ண முடியுது. ஸோ நீங்கள் எத்தனை அப்ளிகேஷன் ஒரு நேரத்தில் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் திரும்ப ஓப்பன் பண்ணும்போது அதோட மெமரியும் நல்லா இருக்குது. அதே மாதிரி கால் பேசும்போது பார்த்தீங்கன்னா எந்த விதமான கால் ட்ராப்ஸோ இல்லை நெட்வொர்க் இஷ்யூஸோ எதுவுமே கிடையாது. ஸோ சிம் கார்டு போட்டு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் சில மாடல்ஸில் வந்து வருது. பட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நெட்வொர்க் இஷ்யூஸ் எதுவும் இல்ல. இந்த Redmi Note 12க்கு அவங்க 4 இயர்ஸ் வந்து செக்யூரிட்டி அப்டேட்டும் 2 இயர்ஸ் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டும் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொடுக்குற ப்ராமிஸை வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு நம்புவோம். அன்லாக்கிங் மெத்தடை பொறுத்தவரை ஃபேஸ் அன்லாக் மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாக அன்லாக் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபேஸ் அன்லாக் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதே நேரத்தில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி CPU த்ராட்லிங் டெஸ்ட்டுமே இதில் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு ரன் பண்ணி பார்த்தேன். ஸோ எந்த விதமான ட்ராப்ஸும் இல்லை, ரொம்பவே நல்லாவே பர்ஃபார்ம் வந்து பண்ணுச்சு. அடுத்ததாக கேமிங் வரும்போது இந்த ஃபோனில் ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ், ஆஸ்பால்ட் லைன் கேம் எல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். ஸோ நம்ம ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே வந்து ஃப்ரேம் ட்ராப்ஸ் வந்து இருக்குது, கொஞ்சம் வந்து ஹீட்டிங் இஷ்யூவும் வந்து இருக்குது, அது இல்லாமல் லேகும் வந்து இருக்குது. ஸோ அதனால வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு கேமிங் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கேமர்ஸ்க்கான ஒரு ஃபோன் இது வந்து கிடையாது. நல்லா வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு, ப்ராடக்டிவிட்டியாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் கேமிங் பொறுத்தளவில் ஒரு மீடியமான கேம் ஓகே. எப்படி நீங்கள் ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸ் எல்லாம் விளாடணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது செட் ஆகாது. கேமரா அப்படின்றது இந்த நோட் சீரிஸ்ல யூஸ்வலாக நல்லா கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சலும், அந்த மாதிரி மேக்ரோ லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 8 மெகாபிக்சல் ஒரு அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 48 மெகாபிக்சல் எடுக்கப்படுற ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்குது. அதுவே லோ லைட்ல வந்தோம் அப்படின்னாலே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கிரைன்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. அந்த கலர் ரீப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் வந்து வித்தியாசம் வந்து இருக்குது. அதே மாதிரி ஷார்ப்னஸ் வந்து ஃபோட்டோஸ்ல வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. எக்ஸ்போஷரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை வந்து இருக்குது. 13 மெகாபிக்சல் ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எடுக்கப்படுற பிக்சர்ஸும் வந்து
பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. ஸோ கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட் சீரிஸில் யூஸ்வலாக அவங்க பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து இருக்குது. பேட்டரின்னு வரும்போது இங்கே 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். எப்படின்னா நம்ம நல்லா யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து தாராளமாக வந்து சார்ஜ் இருக்கும். அதே மாதிரி இதில் 33 watts ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு மணி நேரத்தில் வந்து ஃபுல் சார்ஜ் வந்து பண்ண முடியும். கார்டு ஸ்லாட்ஸை பொறுத்தளவில் இவங்க சிம் கார்டு வந்து 2 அட் டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிம் கார்டு இல்லைனா ஒரு மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஹைபிரிட் சிம் ஸ்லாட் வந்து இதில் வந்து இருக்குது. ஸ்டோரேஜை பொறுத்தளவில் இங்கே UFS 2.2 வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வந்து ஸ்பீடாக தான் இருக்கும். அதே மாதிரி இதில் IP53 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது லைட்டாக ரெயின் பட்டாலோ இல்லை லைட்டாக தண்ணி பட்டாலோ அந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது. அந்த மாதிரியான ஒரு ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜ் உள்ள அந்த வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 18000 ரூபாய்க்கும், அது மாதிரி 6GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜ் உள்ள அந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 20000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. இது இல்லாமல் ICICI கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1500 rupees வந்து உங்களுக்கு கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இது எந்த அளவுக்கு ஒர்த் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. அதே மாதிரி இதோட கேமராஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி பெருசாக பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணலை. ஆனால் டிசைன்ஸ் மற்றும் பேட்டரி, இதில் சார்ஜர் இதெல்லாமே பக்காவாக இருக்குது. அது மாதிரி இன்னும் வந்து இன்ஃப்ராரெட் போர்ட் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கேமரா ஓரியன்டாக ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது கொஞ்சம் வந்து அந்த அளவுக்கு வந்து செட் ஆகாது. அதே மாதிரி கேமிங்காக இந்த ஃபோன் நான் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கூட நீங்கள் கேமிங்காக இந்த ஃபோன் வந்து போகாதீங்க. ஏன்னா ஹெவி கேம்லாம் நீங்கள் விளையாடும் போது கண்டிப்பாக வந்து லேக் வந்து இருக்குது. அதே நேரத்தில் எனக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி, நான் வந்து வாட்ஸ்அப் இந்த மாதிரி இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், மல்டி டாஸ்கிங் பண்ணுவேன், நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணி நான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருப்பேன், நார்மலான ஒரு கேமரா இருந்தால் போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க டிசைன் இதெல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதை இது பண்ணி நீங்கள் பேட்டரியை பேஸ் பண்ணி தாராளமாக இந்த ஃபோன் வந்து வாங்கலாம். இந்த ஃபோனோட பர்ச்சேஸ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த ரிவ்யூ பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.